அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் ஃபலக் அத்தியாயம் 113 அல் ஃபலக் வைகறை. வசனங்கள் 5. மக்கிருகுகள் 1. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் துவங்குகிறேன். நபியே, நீ கூறுவீராக, வைகறையின் இரட்சகனிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் இறைவனுடைய இருளின் தீங்கை விட்டும் அது பரவிவிடும் போது முடிச்சுகளில் ஊதும் பெண்களின் தீங்கை விட்டும் பொறாமைக்காரர்களின் தீங்கை விட்டும் பொறாமை கொள்ளும் போது நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஓதுகிறேன். குரைஷ். அத்தியாயம் 106. குரைஷியர். வசனங்கள் 4. மக்கிருகுகள் 1. அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஓதுகிறேன். குரைஷியர்களுக்கு பிரயாணத்தில் விருப்பம் உண்டாவதற்காக மாரிக்கால கோடைக்கால பிரயாணத்தில் அவர்களுக்கு விருப்பம் உண்டாவதற்காக யானைப்படையினரை அழித்து காபாவை அல்லாஹ் காப்பாற்றினான். எனவே காபாவாகிய அவ்வீட்டின் இரட்சகனையே அவர்கள் வணங்குவார்களாக. அவன் எத்தகையவன் என்றால், இந்த வர்த்தக பிரயாணத்தின் மூலம் பசிக்கு அவர்களுக்கு உணவளித்தான். மேலும் அவர்களுக்கு பிறரால் ஏற்பட்ட கொண்டிருந்த பயத்திலிருந்து அவன் அபயமளித்தான். அத்தியாயம் 107. அல் மாவூன். அற்ப பொருள்கள். வசனங்கள் 7. மக்கிருகுகள் 1. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஓதுகிறேன். நபியே, மறுமையில் நல்லவற்றுக்கு நற்கூலியும் தீயவற்றுக்கு தண்டனையும் வழங்கப்படும் நியாய தீர்ப்பை பொய்யாக்குபவனை நீ கவனித்துப் பார்த்தீரா? ஆகவே அத்தகையோனே அநாதைகளை ஈவிரக்கமின்றி விரட்டுகின்றான். அவன் ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டுவதுமில்லை. எனவே தொழுகையாளிக்கு கேடுதான். அவர்கள் எத்தகையோர் என்றால், தங்கள் தொழுகையை நிறைவேற்றுவதை விட்டும் பாராமுகமாக இருப்பார். அத்தகையோர் தான் மற்றவர்களுக்கு காண்பிக்கவே தொழுகின்றார்கள். மேலும் அன்றாடம் உபயோகிக்கும் அற்பமான பொருள்களை மற்றவர்களுக்கு கொடுப்பதை விட்டும் தடுக்கின்றனர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரன் ஜஸா.